அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் சமுதாயத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களை தினம்தோறும் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியினர் ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைக்கோ நோய் நொடிக்கோ முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியினருக்கே அந்த நோய் நொடிகள் பற்றிய முழுமையான விபரம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்ற காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். பசியின்மை பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். சாதாரணமாகவே இந்த பசியின்மை என்ற ஒரு விடயம் நாளாந்தம் நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த பசியின்மை ஒரு சில நபர்களுக்கு ஒரு நாட்களோ அல்லது 2 நாட்களோ இருந்துவிட்டு சென்றுவிடும். ஆனால் இன்னும் சில நபர்களுக்கு இந்த பசியின்மையே ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் அது ஒரு ஆபத்தான ஒரு நோய்க்குரிய அறிகுறியாக கூட இருக்கலாம். எனவே இந்த ஆபத்தான நோய் நொடிகள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இன்று விளக்க கதைக்க காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பசியின்மை என்ற ஒரு விடயம் எடுக்கும்போது நாளாந்தம் நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஒரு சில சமயம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்பவே துக்கமாக இருந்தாலும் சரி, அது முக்கியமாக மாணவர்களுடைய இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதும் சரி, இந்த பசியின்மை அடிக்கடி போகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆபத்தான நோய்களுக்குரிய அறிகுறி அப்படின்னு எடுக்கும்போது இந்த பசியின்மை எவ்வாறான விதத்தில் வெளிப்படுகின்றது? பசியின்மை நீங்கள் சொன்ன மாதிரி பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு பசி கூடி குறைகிறது. ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம், ஏதாவது ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், நீங்கள் சொன்ன மாதிரி சுகதுக்கமாக இருக்கலாம், பரீட்சை இதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டமா ஒரு ஒரு நோயின் ஒரு அறிகுறியாக வருமா இருந்தால் அந்த பசியின்மையானது ஒரு ப்ரோக்ரெசிவாக இருக்கும். ப்ரோக்ரெசிவாகிறது தொடர்ச்சியாக அந்த பசியின்மைன்ற தன்மை கூடிக்கொண்டு போகும். வேறு வேறு பசியின்மைன்ற முதல் கொஞ்சம் சாப்பிட்டது துப்புரவாக பசி சாப்பிடுற அளவுக்கு போகலாம். மற்றது அதில் நிறைய குறைதலையும் ஏற்படுத்தும். ஒருவருக்கு பசியின்மை ஏற்பட்டு அது ஒரு நாளாந்த ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அந்த பசியின்மைன்ற தன்மை கூடிக்கொண்டு போகுது. பசியின்மை ஒரு சோல்வாகிற மாதிரி இல்லாமல், அது தீர்வு வராமல் அப்படியே தொடர்ந்து பசி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பேஷண்ட். அதோடு அவருக்கு அந்த சிக்னிஃபிகண்டாக அந்த வெயிட், அவற்றை உடல் பருமன் குறையுமாக இருந்தால் இது ஒரு நோயின் ஒரு அறிகுறி, ஒரு ஏதோ ஒரு இவருடைய உடலில் ஏதோ ஒரு பிரச்சனையான விஷயம் இருக்குன்றது நாங்கள் கட்டாயம் அறிஞ்சு கொள்ள வேணும். அதில் உதாசீனம் செய்ய முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறார், எக்ஸாமாக இருக்கும், அல்லது ஏதோ கவலையில் சாப்பிட இருக்கிறாருன்னு நாங்கள் அதை உதாசீனம் செய்ய முடியாது. கவலை இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு 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 அடிப்படையான ஒரு தேவைக்குரிய பசி ஏற்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு இதை சாப்பிட்டு கொள்வீங்க. உங்களோட பாடியின் வெயிட் மெயின்டைன் பண்ணப்படும். பாடி வெயிட் மிகவும் அந்த குறிப்பிடத்தக்க அளவு குறையாது. ஆனால் ஒரு நோயின் ஒரு அறிகுறியாக ஒரு பாரதூரமாக நாங்கள் மேற்கொண்டு பார்க்கும்போது தெரியும் என்னென்ன நோய்கள் உண்டு. அப்படியே ஒரு நோயின் அறிகுறியாக பசியின்மை ஒரு அறிகுறியாக இருக்குமா இருந்தால் அந்த பசியின்மை ஒரு நீண்ட ஒரு குறுகிய காலத்துக்கு வளர்ந்து கொண்டு போகலாம். பசியின்மைன்றது அவருக்கு மாற்றியெல்லாம் இருக்குது. என்ன மருந்து எடுத்து என்ன தான் அட்வைஸ் பண்ணி அவரால் சாப்பிட முடியாமல் இருக்கும். அதே இதில் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவருடைய வெயிட்டை பார்த்திங்களா, இந்த வெயிட் லாஸ் நிறைய மிகவும் அளவுக்கு அதிகமாக குறைபாடுகளை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்கு 10 கிலோ குறையலாம். பட் அவருடைய போடுற உடுப்புகளில் மாற்றம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேருந்து நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சாதாரண பசியின்மை அல்ல, இது பிரச்சனையான விஷயத்தோடு தான் நாங்கள் அணுகிறோம் விலகி கொள்ள வேணும். பொதுவாக டாக்டர், இந்த பசியின்மை அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொன்ன ஒரு விடயம் தான் ஒரு ஆபத்தான நோய்க்குரிய அறிகுறியாக இருக்கலாம் என்று. எனவே அந்த மாதிரியான ஆபத்தான நோய்கள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் டாக்டர். முதலாவதாக நாங்கள் இந்த பசி என்கின்ற விஷயம், அப்பிடைட் என்கின்ற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற 2 விஷயங்கள். ஒன்று உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், எல்லா தொழிற்பாடுகளையும் கொண்டு வருகின்ற எங்களுடைய மூளையும் அதனுடைய சேர்ந்த ஹோமோன்களும். அந்த மூளையின் நரம்பு தொகுதிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்னல்ஸ், ஒவ்வொரு என்ன சொல்கிறது,
ஒரு அறிவுரைகளை வைத்துத்தான் அந்த மூளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கும். அந்த பசி சம்பந்தமாக எனக்கு பசி இனி சாப்பிட தேவையில்லையா என்பதை அந்த சிக்னலை அனுப்புகிறது வந்து ஸ்டொமக், இரைப்பை. அப்போ இரைப்பையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயும், இரைப்பை புண்ணாக இருக்கலாம், இரைப்பை புற்றுநோயாக இருக்கலாம், இரைப்பை அலட்சியாக இருக்கலாம், இந்த இரைப்பையில் ஏற்படக்கூடிய 3 விதமான பிரச்சனைகளும் பசியை குறைக்கும். ஏன்னா இரைப்பையில் இருந்து போகின்ற அந்த சிக்னலை வச்சு தான் பிரெயின் வந்து சாப்பிட்ற அளவை தீர்மானிக்கணும். அதை ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம். அப்போ இரைப்பை வந்து விரிவடையும் போது, இரைப்பை வந்து சுருங்கின ஒரு பையாக இருந்து விரிவடைந்து ஒரு குறிப்பிட்ட பருமன் அடைந்தவுடன், கனவளவுடன் அது ஃபீட்பேக், அந்த நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு பிரெயினுக்கு அறிவிக்கும் இனி சாப்பிட தேவையில்லைண்டு. ஆனால் ஒரு இரைப்பை விரிய முடியாமல் ஒரு குறிப்பிட்ட வீக்கம் அடைந்த ஒரு கேன்சர் மாதிரியான இரைப்பை புற்றுநோயாக இருக்கும்போது அது விரிவடைய முடியாமல் விரிவடைந்த மாதிரியான ஒரு தோற்றப்பாடை கொடுக்கும். ஒரு கொஞ்சம் சாப்பிட்டோடனே அது இரைப்பை வந்து இனி தேவையில்லையான சிக்னலை கொடுத்தோடனே உங்களுக்கு பசி இல்லாமல் போயிடும். அப்போ இரைப்பையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பசியின்மை ஏற்படுத்தும். அதாவது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஒரு உறுப்புன்னு பார்த்தா நாங்கள் எலிமெண்ட்ரி ட்ராக்டில் இப்போ எல்லாம் நாங்கள் இப்போ சமீபாட்டு தொகுதியோடு தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பசியின்மைன்றது எங்களுடைய சாப்பிட்றது சமீபாட்டு தொகுதியோடு சம்மந்தப்பட்டது. அப்போ ரெண்டாவது ஒரு பெரிய உறுப்பு இதில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கக்கூடியது ஈரல். எங்களுடைய லிவரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும், அது ஆல்கஹால் இன்டியூஸ் சிரோசிஸ் என்ற ஒரு கண்டிஷன் நீங்கள், அது சர்ஜிக்கல் என்று பார்க்க அது மெடிக்கல் கண்டிஷனை தான் நாங்கள் பார்ப்போம். ஆல்கஹால் இன்டியூஸ் லிவர் சிரோசிஸ் அல்லது லிவரில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், கட்டிகள், லிவர் ஹெப்பட்டோமான்னு சொல்லுவோம். அது அந்த லிவரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு புற்றுநோயும் பசியின்மையை ஏற்படுத்தும். மற்ற இன்னும் ஒரு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு புற்றுநோயும், அது பிரெஸ்ட் கேன்சராக இருக்கலாம், ஈசோஃபேகஸாக இருக்கலாம், அல்லது கருப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோயாக இருக்கலாம், இல்லை குடலில் பெருங்குடலில் ஏற்பட புற்றுநோயாக இருக்கலாம், அது பரவும் போது மெட்டாஸ்டேட்டிஸ் அடையும் போது உடலில் பரவல் அடையும் போது முதலாவதாக வரக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ஈரல். ஈரலில் ஏதாவது ஒரு புற்றுநோயின் 2வது டிபாசிட்ஸ் இருக்குமா இருந்தால் அதுவும் பசியின்மையை தோற்றுவிக்கும். அப்போ லிவரில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், சிரோசிஸ், ஈரல் அழற்சி, அந்த பிரச்சனைகளாலையும் ஜோண்டிஸ்ன்றது ஈரலில் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய ஒரு தோற்றப்பாடு, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவீங்க. இந்த சிச்சுவேஷன், இந்த டிசீஸும் எல்லாம் பசியின்மையாக கொண்டது. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா முக்கியமானது பேங்க்ரியேட்டைட்டிஸ் அல்லது பேங்க்ரியஸில் ஏற்படக்கூடிய கேன்சர். உங்களுக்கு தெரியும், சதையை நான் வேறு நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி காய்ச்சிருக்கிறோம். சதயமும் எங்களுடைய சமீபாட்டு தொகுதிக்கு முக்கியமான ஒரு சுரப்பி, அந்த ஹோமோனை சுரக்கிறதோட, இன்சுலினை சுரக்கிறதோட நொதியங்களையும் சுரக்கின்றது. அப்போ சதயத்தில் ஏற்படக்கூடிய பேங்க்ரியஸில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பேங்க்ரியேட்டைட்டிஸாக இருக்கலாம், இல்லை பேங்க்ரியேட்டிக் கேன்சராக இருக்கலாம், அதுவும் சாய்பாட்டுக்கு தடை ஏற்படுறதால பசியின்மையை ஏற்படுத்தும். அது வந்து ஆல்கோஹாலாலையும் பேங்க்ரியேட்டைட்டிஸ் வரலாம். நான் பேங்க்ரியேட்டைட்டிஸை பற்றி கதைக்கும் போது நாங்கள் சொல்லியிருப்போம், ஆல்கோஹால் பாவனை கூடுதல் ஏற்பவர்களுக்கு கட்டாயம் சதயம் பாய்க்கப்பட்டு பேங்க்ரியேட்டைட்டிஸ் வருது. அது வந்து குரோனிக் பேங்க்ரியேட்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அதுலேயும் பசியின்மை ஏற்பட்டு அது எல்லாம் இப்போ நான் சொன்னதுன்னா இந்த 3 உறுப்பிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு பாரதூரமான முறையிலே அந்த பசியின்மையை உண்டாக்கி உங்களுடைய மிகவும் சிக்னிஃபிகண்ட், மிகவும் அந்த உடல் பருமன் குறைகிறத வந்து ஒரு எல்லோரும் பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசம் ஏற்படுத்தலாம். இதை விட இந்த பித்தக்கானில் ஏற்படக்கூடிய அலட்சிகள், அதாவது நாங்கள் கோலஞ்சாய்டிஸ்ன்னு சொல்லுவோம், பித்தக்கான்லேயும் கேன்சர் ஏற்படலாம். கோலஞ்சியோ காசினோமா, பித்தக்கான், சதயக்கான், அந்த சந்திக்கிற முன்சிறுகுடல் பகுதியில் பெரிய ஆம்புலரி காசினோமான்னு சொல்லுவோம். இப்படியான அந்த அந்த சமீபாட்டு தொகுதியில் மேல் எங்களுடைய அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டில் வரக்கூடிய கேன்சர்ஸ் எதுவும் பசியின்மையை தோன்றிருக்கும். அப்போ உங்களை விளங்குது என்னென்னா, இந்த எங்களுடைய சமீபாட்டு தொகுதியில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், சுரப்பிகள் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அல்லது கேன்சர் பசியின்மை என்கின்ற ஒரு நோய் அறிகுறியோடு வரலாம். அதுதான் முதலாவது அறிகுறியாகவும் இருக்கலாம் சிலவில். அதில் தான் இந்த பசியின்மைங்கிறத நாங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். என்றால் பசியின்மை ஒரு ஆள் தொடர்ந்து இருக்குது, மிகவும் நீண்ட காலம் பல பாதிப்புகளை ஏற்படுத்திருக்குது. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆகுதா, லெதாஜிக் ஆகுதா, நோயாளி ஆக்குது. அவருடைய டெய்லி ஒர்க், ஒரு படிக்கிற பிள்ளை படிக்க முடியாமல் இருக்குது, ஒரு தொழிலுக்கு போகிறவர் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்,
மெலிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனை எடுக்க வேணும். இது ஏதோ ஒரு பாரதூரமான நோயின்ற ஒரு அறிகுறி என்பதை விளங்கிக் கொள்ள வேணும். அது பசியின்மை அப்படின்னு சொல்லும்போது நீண்ட காலமாக இந்த மாதிரியான பசியின்மை இருந்தால் அது நிச்சயமாக ஒரு ஆபத்தான நோய்க்குரிய அறிகுறியாக இருக்கும் அப்படி என்று சொல்கின்ற பட்சத்தில் நிறைய புற்றுநோய்களுக்கான ஒரு அறிகுறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த சமிபாட்டு தொகுதியோடு சம்பந்தப்பட்ட நிறைய புற்றுநோய்கள், அதில் டாக்டர் கூறியிருந்தது போல் இரைப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக இருக்கலாம், அது மட்டுமல்லாமல் ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக இருக்கலாம். அடுத்ததாக பேன்க்ரியஸ் தெரிஞ்சிருந்தோம். பேன்க்ரியஸ் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கான மிக முக்கியமான அறிகுறியாக கூட இந்த பசியின்மை இருந்து கொண்டு இருக்கிறது. இனி நாங்கள் கதைக்கு போகும் மிக முக்கியமான விடயம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விதமான புற்றுநோய் பற்றியும் அதற்கான அறிகுறிகள், அதற்கான சிகிச்சை முறைகள் என்று விளக்கமாக கதைக்க காத்திருக்கிறோம். டாக்டர், இந்த புற்றுநோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமிபாட்டு தொகுதியுடன் சேர்ந்த பலவிதமான புற்றுநோய்க்குரிய மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதனை தவிர வேறு என்ன நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் டாக்டர் இந்த பசியின்மை? அதில் நீங்கள் அடுத்ததாக பார்த்தா நாங்கள் சமிபாட்டு தொகுதிக்கு வெளியிலையும் இருக்கக்கூடிய சில உறுப்புகளில் வரக்கூடிய பினைன், அதாவது புற்றுநோய் அல்லாத நோய்களும் பசியின்மையை ஒரு சிம்டமாக அறிகுறியாக காட்டலாம். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்த தைராய்டு டிசீஸ் சொல்லுவோம். தைராக்சின் அளவு சுரப்பு குறைவாக இருக்குமா இருந்தாலும் அதை நாங்கள் ஹைப்போதைராய்டிசம் என்கின்ற அந்த ஸ்டேட்டுக்கு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த தைராய்டின் ஸ்டேட்டஸ் தைராக்சின் சுரப்பு குறைவாக சுரக்கமாக இருந்தால் அது தைராய்டு கிளாண்ட் வீங்கி வரலாம், இல்லை வீங்காமலும் வரலாம். அந்த ஸ்டேஜிலையும் உங்களுக்கு பசியின்மை இருக்கும். அது சோர்வு ஏற்படும், பசியின்மை ஏற்படும். ஆனால் அதில் ஆப்போசிட்டாக என்னென்னா உடல் பருமன் குறையாது கூடும். அது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு சுகதகியாக இருக்க மாட்டோம். பசியின்மை, சோர்வு, ஒரு லெதாஜிக்காக அப்படி இருப்போம். அது ஹைப்போதைராய்டிசத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். இதை விட எங்களுடைய முக்கியமான இது லிம்ஃபோமான்னு சொல்லணும். அது ஒரு நரிக்கட்டிகள், எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரிக்கட்டிகள், நிணநீர் குழியங்கள் ஏற்படக்கூடிய கேன்சர். இதுவும் பசியின்மை என்கின்ற ஒரு அறிகுறியோடு வரலாம். இது உணவு குழாய் எங்கள் உணவு தொகுதியோடு சம்பந்தம் அல்லாத ஒரு நிணநீர் குழியங்கள். இது வெஸ்குலர் சிஸ்டமும் நிணநீர் எங்களுடைய நிற்பீடனம், எங்களுடைய இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய இந்த லிம்ஃபோமாஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் உங்களுக்கு பசியின்மை ஏற்படலாம். இதை விட உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம் இது யாரும் தெரியும், டயபிட்டிஸ் போன்ற தொற்றா நோய்கள். இது மலிக்னன்ட் அல்லாத தொற்றா நோய்கள், அவர்களுக்கும் இந்த பசியின்மை ஏற்படலாம். இதை விட நீங்கள் அப்பாற்பட்டு ஒரு நோய் அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பீங்களா இருந்தால், நீண்ட காலமாக ஆல்கஹாலுக்கு அடிமையானவருக்கு ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கிற ஆல்கஹாலிசம் என்கின்ற அந்த இருக்கிறவர்களுக்கு பசியின்மை ஏற்படலாம். அவர்கள் சாப்பாடை பற்றி கவனிக்க மாட்டோம். அவர்களுக்கு அந்த ஆல்கஹால் அல்லது அது சம்மந்தமான ஒரு ட்ரக்ஸ் ஏதோ எடுத்து அந்த அடிக்ஷனுக்கு இருப்பவர்களை பார்க்கலாம். அது மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக சில மாத்திரைகள், இப்போ கொலஸ்ட்ராலாக இருக்கலாம் அல்லது டயபிட்டிஸாக இருக்கலாம், அதுகளுக்கு நீரிழிவுக்கு பாவிக்கின்ற சில மருந்துகளின் சைடு எஃபெக்ட்ஸாக கூட பசியின்மை ஏற்படலாம். இதை விடவும் உடல் ரீதியாக இல்லாமல் உள ரீதியான பிரச்சனைகள், அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், ஏதாவது சைக்காட்ரிக் இல்னஸ் அல்லது அந்த சைக்காட்டிக் ட்ரக்ஸ், ஒரு மன உளைச்சலுக்குள்ளான மனநோயாளி ஒருவரை கொடுக்கப்படுகின்ற சில அந்த சைக்காட்ரிக் ட்ரக்ஸ், அது இந்த சைடு எஃபெக்ட்ஸாகவும் இந்த பசியின்மை இருக்கலாம். அப்போ அங்கே என்ன அதை முக்கியத்துவமாக கொடுக்கணும்னா அதுங்களுக்கு காரணம் தெரியும். இப்போ உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறவர்களுக்கு பசியின்மைனா அதுங்களுக்கு அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அவருக்கு சாதாரண அவர்களை விட குறைவாக சாப்பிட ஏதோ தனக்கு தேவையான எடுக்கக்கூடிய உணவின் அளவு எடுத்துக்கொண்டிருப்பினோம். துப்புரவாக சாப்பிட விட மாட்டோம். மற்ற டிப்ரெஷனில் இருக்கிறவர்கள் அந்த டிப்ரெஷன் காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிய அவர்கள் வளமைக்கு திரும்பலாம். அந்த டிப்ரெஷனுக்குரிய ஏதோ ஒரு சோக நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு பரீட்சையின் பெறுவராக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் பற்றி ஏதாவது ஒரு தடையோ ஏதோ ஒரு தோல்வியாக இருக்கலாம். அதால் வரக்கூடிய டிப்ரெஷன் டெம்பரரியாக தற்காலிகமானது. அப்படியா டிப்ரெஷனுக்கு போகிறவர்கள் அந்த டிப்ரெஷன் பீரியட்டில் ஒரு பசியின்மை, சாப்பிடாமல் சோம்பலாக இருப்பினும் பேர்ந்து சரியான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அந்த அந்த மன உளைச்சலேருந்து விடுபட்ட பிறகு அவர்கள் வளமைக்கு திரும்பலாம். அப்போ அப்படியான பசியின்மைக்கும் இப்போ நான் முதல் சொன்ன விஷயங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனா அது
பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, தானாகவே அதிலிருந்து அவர்கள் விடுபடலாம். ஆனால் நீங்கள் ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது பேங்க்ரியஸ் அல்லது லிவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து அந்த டிசீஸை நாங்கள் ட்ரீட் பண்ணால் தான் அந்த பசியின்மைக்கு ஒரு சொல்யூஷனாக கொடுக்கலாம். அல்லது அது வந்து இட் லீட்ஸ் டு அவருக்கு டெத்தை கூட லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனை உருவாக்கலாம். அப்போ நாங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். நான் முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்ன காரணம் கேட்க நான் ஒரு சர்ஜன் முறையிலையும் எலிமெண்ட்ரி ட்ராக்டில் வரக்கூடிய பிரச்சனையை தான் நான் முதன்மைப்படுத்துவதாலையும் நான் அந்த 3 உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனையை நான் குறிப்பிட்டாலும் பல காரணங்களால் பசியின்மை ஏற்படலாம். ஆனால் அந்த பேர்ந்து சொன்ன விஷயங்கள் தைராய்டு டிசீஸோ டயபிட்டிஸோ டிப்ரெஷனோ அதுகள் உங்களோட பசியின்மைன்ற அதால் வரக்கூடிய பசியின்மை வந்து பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது, உயிராபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த லிம்போமா கட்டாயம் நீங்கள் டீல் பண்ண வேணும். லிம்போமா ஒரு முக்கியமான ஒரு புற்றுநோய். அதுவும் பசியின்மை என்கின்ற ஒரு லெதாஜிக் ஒரு சோர்வான பசி இல்லாத வெயிட் லாஸோடு வரலாம் ஆரம்பத்தில். அது சரியான முறையில் கண்டுபிடிக்க வேணும். இதை விட குருதிச்சோகை அது சாதாரணமாக ஏற்படலாம். சிறுவர்களில் இந்த பெரிய பிரச்சனை இருக்குமே பண்ணால் அந்த குருதிச்சோகை காரணமே அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய இப்போலாம் அந்த வேர்ம் ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்குறபடினால அந்த பிரச்சனை குறைவாக இருக்குது. மேலே நியூட்ரிஷன் பெற்றோர்கள் இப்போ சரியாக கவனிக்கிறபடினால அயன் விட்டமின்ஸின் அளவுகள் சரியாக சேர்க்கப்படுறதால சிறுவர்களுக்கு முந்தி இருந்த இப்போ அந்த குருதிச்சோகை பசியின்மைன்ற அளவுகள் மிகவும் புள்ளிவிவரவாளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸுக்கு முதல் இருந்த நிலைமைக்கு இப்போ நிறையா வித்தியாசம். அப்போ குருதிச்சோகையால் வேர்ம்ஸால் வரக்கூடிய பிரச்சனையால் வரக்கூடிய பசியின்மை எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் குறைவடைந்திருக்கின்றது. அப்போ நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த மெயின் 3 பிரச்சனைகள். இது வந்து யாராலையும் மிஸ் பண்ணப்படலாம். மிஸ் பண்ணி லேட்டாக வரைக்கும் அதோட தாக்கமும் பிரச்சனைகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படியே அதை நாங்கள் கொஞ்சம் கூட கவனிக்க வேணும். அப்பொழுது இந்த பசியின்மை ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புற்றுநோய்க்கான காரணிகள், அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அல்லாத காரணிகளை பற்றி பார்த்துருந்தோம் டாக்டர். அதில் டாக்டர் கூறிய மிக முக்கியமான விடயம் தான் இந்த சமிபாட்டு தொகுதியோடு சம்மந்தப்பட்ட நிறைய புற்றுநோய்களுக்கான முக்கியமான அறிகுறியாக இருக்கிறது. சமிபாட்டு தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உணவு குழாய் அல்லது ஈசோஃபேகஸ் அந்த மாதிரியான புற்றுநோய்களுக்கும் கூட இந்த பசியின்மை ஒரு காரணமாக அமையலாமா? அதில் வந்து நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னா, இந்த உணவு குழாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து அதில் வரக்கூடிய மிக பிரச்சனையான விஷயம் என்ன, அவர்களுக்கு உணவை விழுங்க முடியாத தன்மை ஏற்படும். உணவு குழாய் ஈசோஃபேகஸ் வந்து ஒரு ஒடுக்கமான குழாய் பகுதி. அது தொழில் வந்து வாய்க்குழியில் போடுகின்ற எங்களோட சாப்பாடை வாயிலிருந்து இறைப்பை கடத்துறது. அப்போ அந்த உணவு குழாயில் அதாவது களத்தில் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் வந்து முதலாவது சிம்டம் வந்து பசியின்மை அல்ல, விழுங்க முடியாது, அவர்கள் சாப்பிட முடியாது. ஒருவருக்கு சாப்பாடை சாப்பிட முடியாட்டில் பசி கூடிய முடிய குறையாது. அப்போ இதில் வந்து கண்ட்ராடிக்டடாக வருது. எலிமெண்ட்ரி ட்ராக் எங்களுடைய உணவு குழாய் தொகுதியில் வரக்கூடிய ஒரு உறுப்பு உணவு குழாய் களம் ஈசோஃபேகஸ், அதில் வரக்கூடிய கேன்சரில் வந்து பசி கூட இருக்கும் ஆரம்பத்தில். ஏன்னா அவருக்கு சாப்பாடை விழுங்க முடியாது, அவருக்கு பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது, விழுங்க முடியாது, டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம். அப்போ அதாலே அவர்களுக்கு பசியின் அளவு கூடும், பசியின்மை வராது. ஆனாலும் உணவு குழாயில் ஏற்படக்கூடிய கேன்சர் வந்து அட்வான்ஸாக போகும்போது பரவல் அடைந்து அது லிவரில் போய் தொற்று ஏற்படுமாக இருந்தால் அந்த உணவு குழாயின் கேன்சர் வந்து லிவருக்கு தொற்றுமாக இருந்தால் நான் முதல் சொன்ன மாதிரி லிவரில் செகண்டரிஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அவர் திருப்பி பசி இல்லாதமே போவார். அப்போ அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கும். ஒரு ஈசோஃபேஜியல் கேன்சர் உள்ள ஒரு பேஷனுக்கு பசி குறையுதுன்னு சொன்னால் அது பேட் ப்ரோக்னோஸ்ன்னு அர்த்தம், அவருக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். அப்போ அப்படினால அந்த பசியின்மைங்கிற விஷயம் வந்து இடத்துல டாக்டர்ஸுக்கும் எங்களுக்கும் இந்த என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம், அந்த டிசீஸின் ஸ்டேஜையும் நாங்கள் யோசிக்கலாம். இந்த பசியின்மைன்ற தன்மையை வச்சு நாங்கள் யோசிக்கலாம் என்ன ஸ்டேஜில் இந்த பேஷண்ட் இருக்கிறாரு. அப்போ அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சிம்டம்ங்கிறது நீங்கள் விளைக்கொள்ள வேணும். சும்மா எங்களுக்கு என்ன பசி இல்லை, அதுக்காக நீங்கள் 2 நாள் பசி இல்லைன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது நீங்கள் முதலே சொல்லிட்டீங்கள். சாதாரணமாக பல காரணங்களுக்காக வரலாம். இது நான் கதைக்கிறேன்னா ஒரு நீண்ட காலமாக மிகவும் சிக்னிஃபிகண்ட்டாக கூடுதலாக பசி இல்லாமல் அதால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா இருந்தால் இது ஒரு சாதாரண விடயமாக எடுக்கக்கூடாதுன்னு தான் முக்கியம். பொதுவாக டாக்டர் இந்த மாதிரி நீண்ட காலமாக பசியின்மை போன்ற அறிகுறிகளோட இப்போ டாக்டர்கிட்ட வந்து ஒரு நபர் வாரார் அப்படின்னா வந்து அவரை வந்து எந்த மாதிரியான முறையில் வந்து டாக்டர் அணுகுவீர்கள்?
இப்போ நான் சொன்ன முறையில் நாங்கள் ஒவ்வொரு அந்த ஹிஸ்ட்ரியில் நான் கேட்போம் இவருடைய பசியின்மை எவ்வளோ காலம் வர வர பசி இப்போ துப்புரவாக சாப்பிடலாம் வருது தான் முதல் ஆரம்பத்தில் சாப்பிட்டவர் பேருந்து இப்போ மத்தியானம் சோறு அதில் சாப்பிடாம விட்டு போய் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் லைட் டயட் எடுக்கிறார் இப்போ தண்ணி குடிக்கிறார் வேறு வேறு இப்போ ஈவன் லிக்யூட் டயட் அது கூட விருப்பம் இல்லாது தண்ணி குடிக்க கூட விருப்பம் இல்லாத இருக்கா துப்புரவாக மனமே இல்லை என்றால் நாங்கள் போய் இப்போ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அவர்கிட்ட சோஷியல் அவர்கிட்ட ஏதாவது மன அழுத்தம் இருக்கா ஏதாவது நிகழ்வுகள் ஏற்பட்டதா இது எண்ணத்தில் துவங்கினது அப்படி ஒரு காரணமும் இல்லை அவர் சாதாரணமாக எல்லா வசதியோடு இருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் கட்டமிறது அவரோட வெயிட்டை பார்ப்போம் வெயிட்டிൻ്റെ அவர் போட்டுக்கிற ஷர்ட் லூஸாக இருக்குது அவருக்கு இப்போ சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட் லூஸ் பண்ணிக்கிறாராம் ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது அவரே சொல்லுவாராக இருந்தால் கட்டாயமாக அவர் நாங்கள் விடுதியில் அனுமதித்து ஹாஸ்பிட்டலில் இன்வார்ட் பேஷண்ட் ஆக்கி உடனடியாக தேவையான டெஸ்ட் செய்து தான் கண்டுபிடிக்க வேண்டி வரும். அதில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த பசியின்மையால் எவ்வளவுத்துக்கு நியூட்ரிஷனலாக இவர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு இவர் உடலில் இருக்கிற சீரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸின் அளவை பார்க்கலாம். அந்த ப்ரோட்டீன்ஸில் அல்புமின் தான் முக்கியமானது. ஒருவருக்கு பசி இல்லாமல் அவருடைய இன்டேக் அவருடைய சாப்பாடின் அளவு குறையுமா இருந்தால் உடலில் முதலாவதாக குறையக்கூடிய ப்ரோட்டீன் வந்து அல்புமின். அந்த அல்புமின் அளவை நீங்கள் சீரம் ப்ரோட்டீன் லெவலை பார்த்து அல்புமின் அளவு குறையுது என்று சொன்னால் இவருடைய பசியின்மை மிகவும் சிக்னிஃபிகண்ட்ன்றது விளங்கும். அதுக்கு அடுத்தபடியாக இதால் பல நோய்கள் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடம்பில் அந்த அல்புமின் குளோபுலின் அளவு குறையக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போ அவர் ஏற்கனவே ஒரு இன்ஃபெக்ஷனோட அப்படியானதோட வேறு இருந்தால் அப்போ எங்களுக்கு விளங்குது இது சம்திங் பிரச்சனையான சிக்னிஃபிகண்ட்டான பசியின்மை என்பதை விளங்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய எண்டோஸ்கோப்பாக இருக்கிற உங்களுக்கு தெரியும் முதல் சொன்ன மாதிரி ஸ்டொமக் லிவர் அந்த குறிப்பிட்ட எது மாதிரி ஆல்கோஹால் எடுக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த அவருடைய நாங்கள் அந்த பேஷண்டோட கதைச்சு நாங்கள் எடுக்கிறது அவருடைய விவரங்களை வைத்து ஒரு டேட்டாவை வச்சு தான் நாங்கள் அங்கே என்னென்ன டெஸ்ட் செய்யணும் இதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எந்த உறுப்பு இதில் பாதிக்கப்பட்டதை கண்டுபிடிக்கலாம் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு அதில் பேஷண்ட்ஸில் கோஆப்ரேஷன் மிக இம்பார்ட்டன்ட். அதில் பேஷண்ட் சொல்லாலும் பேஷண்ட் ரிலேஷன்ஸ் மூலமாக நாங்கள் பல தகவல்களை எடுத்து தேவையான அதுக்காக இப்போ எல்லா டெஸ்ட்டையும் செய்ய இயலாது. நாங்கள் எடுத்தோடனே இப்போ பசியின்மைன்னு வந்தோடனே உடனே எண்டோஸ்கோப் சிடி ஸ்கேன் அப்படி எம்ஆர்ஐன்னு சொல்லி ரெண்டாவது ஈஸி கண்டுபிடிக்க ஈஸி அப்படி செய்யலாம். ஆனால் அப்படி ரேஷனல் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ரேடியேஷன் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைவேட்டில் என்ன பண வசதிகள் பார்க்கணும். ஈவன் ஹாஸ்பிட்டல்லனாலும் கவர்மெண்ட்லாம் நாங்கள் ரிசோர்ஸை சும்மா பாய்க்க முடியாது. அப்போ அந்த அந்த வழிமுறையில் போவோம். நாங்கள் டேட்டா ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமினேஷன் பண்ணி நாங்கள் எந்த உறுப்பில் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் ஆல்கோஹால் ஹிஸ்ட்ரி பார்ப்போம், காய்ச்சல் பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான தொற்று நோயை பற்றி நான் வழங்கப்படுத்தல அது வந்து இப்போ குறைவு டிபி காச ரோகம்ன்றது நெஞ்சில் வரக்கூடிய சளி சயரோகம் என்று சொல்லி நம்ம டியூபர்குலோசிஸ் தமிழில் நாங்கள் காச நோய்னு சொல்லுவோம். அந்த காச நோய் தொற்றாலையும் பசியின்மை ஏற்பட்டு மெலிவு ஏற்படும். அது இப்போ ஆனால் அது இருமல் அது ஒப்பியஸாக தெரியும். அப்போ உங்களுக்கு விளங்குதில் அந்த பசியின்மைங்கிறத நாங்கள் எங்கே மிஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஸ்டொமக்லேயும் பேங்க்ரியஸ்லேயும் லிவர்லேயும் வரக்கூடியதான் லேட்டாக தான் கண்டுபிடிப்போம். அப்படியான பிரச்சனையில் தான் நான் இதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் டாக்டர் இந்த இரைப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பசியின்மையை தவிர வேறு என்னென்ன அறிகுறிகள் மூலம் ஒருவர் வந்து இரைப்பை புற்றுநோய்க்குள்ளானவர் வந்து வெளிக்கொள்வார்? இரைப்பை புற்றுநோயில் வரும்போது ஆரம்பத்தில் அவர்கள் பசியின்மைக்கு முதல் இரைப்பை அழற்சிக்குரிய பல சிம்டம் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் பசியின்மை வர்றதுக்கு முதல் அது வரும். கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், நெஞ்செரிவு, சாப்பிட்டோன்னே அந்த புறக்கேறுற மாதிரி ரிகக்ரிலேட் பண்ணுறது, சாப்பிட்ட சாப்பாடு திருப்பி தொண்டைக்கு வாரன்னு சொல்லிவிடும். சாப்பிட்டு கொஞ்சம் இதில் டாக்டர் எனக்கு அவளை சாப்பிட்ட பொழுதும் வெளியில் ஓங்காலம் சத்தி அல்ல சத்தி எடுக்கிறது அது ஃபோர்ஸ்ஃபுல்லானது. இப்போ வாமிட் பண்ணுறது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களை கொண்டொழியாக தெரிவினையாக வரும். அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து மேலே வரும், நீங்கள் சில கண்ட்ரோல் பண்ணி அதை விழுங்க பார்ப்பீங்க. ரிகக்ரிட்டேஷன் சொல்லுவோம். அது புரள்வு மேல் நோக்கி ஒரு உணவு சாப்பிட்ட உணவுகள் மேல் வாரது மேலே. அப்போ அப்படியான சிம்டம் இருக்கும் கட்டாயம். அது டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். இரைப்பை அழற்சி என்ற டாபிக் நான் காய்க்கும் போது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கேஸ்ட்ரைட்டிஸ் இரைப்பை அழற்சியை பற்றி, நெஞ்செரிவு, ஹார்ட் பேர்ன், மேல் வயிற்றில் ஒரு சாப்பிட்ட அப்புறம் அஜீரணம், அந்த
சமீபாடு அடையாத மாதிரி அப்படியான சிம்டம் எல்லாம் இருந்து அதோட பசி இல்லாத தன்மை வந்து இப்போ இந்த வெயிட் லாஸ் வந்து அப்படி ஒரு ஒரு இதாக போகிற நீங்கள் 11 போய்க்கு விளங்கும். இது வெரி ஷார்ட் பீரியட். இரைப்பை புற்றுநோய் வந்து நீண்ட காலம் இருக்காது. அவர்கள் வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ளே அவர் அப்படியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். இப்போ அப்படியான ஒரு நிலைமையில் வரைக்கும் கட்டாயமாக நாங்கள் இரைப்பை புற்றுநோய் அல்ல இரைப்பை அழற்சி அல்ல இரைப்பை புண்ணாக இருக்குமென்னு சொல்லி அதுக்குரிய நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு எண்டோஸ்கோப் செய்ய வேண்டிய கட்டம், செய்யாமலே சிடி ஸ்கேனோ அல்லது எண்டோஸ்கோப்பை செய்து அதை சரியாக கண்டுபிடிச்சு அதுக்குரிய வழிமுறையை பார்க்க வேணும். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைத்து கொண்டு இருக்கிறோம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பசியின்மை பற்றி கதைத்து கொண்டு இருக்கோம். இப்போ இரைப்பை புற்றுநோய்க்கான மிக முக்கியமான அறிகுறிகள் பற்றி கதைத்திருந்தோம். இந்த மாதிரியான இரைப்பை புற்றுநோயோட ஒரு நபர் வந்தார், அவருடைய சிகிச்சை முறைகள் என்னவாக அமைந்திருக்கு? இரைப்பை புற்றுநோய் இப்போ நான் சொன்ன மாதிரி பசியின்மையும் கேஸ்ட்ரைட்டிஸோட வாரவருக்கு நாங்கள் எண்டோஸ்கோபி செய்து இரைப்பை புற்றுநோய் புண் அல்லதில் பயோப்சி செய்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதை ஸ்டேஜிங் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அந்த இரைப்பை புற்றுநோய் வந்து பரவி இருக்கா அல்லது இரைப்பையோடையே கன்ஃபைண்டாக இருக்கான்னு பார்த்து, அப்படி பரவி இருந்தாலும் நாங்கள் என்னென்னா இரைப்பை என்கின்றது உணவு குழாயின் ஒரு முக்கியமான இடம். அதே ஏதோ ஒரு வழியில் சத்த சிகிச்சை மூலம் அகற்றியோ அல்லது அதுக்கு அப்பால் சென்று உணவை செலுத்தக்கூடிய ஒரு முறையை நாங்கள் செய்ய வேணும், சர்ஜரிக்கலாம். அது பரவாமல் இரைப்பையிலேயே அந்த புற்றுநோய் வந்து கன்ஃபைண்டாக இருக்குமா இருந்தால், இரைப்பையில் மட்டும் தாக்குமா இருக்குமா இருந்தால் நரிக்கட்டிகளோடு அந்த இரைப்பையை நாங்கள் முழுமையாக அகற்றலாம். இரைப்பையை அகற்றி அந்த உணவுக்குள்ளே இரைப்பையின் ஒரு பகுதியை நாங்கள் கனெக்ட் பண்ணுவதன் மூலம் இதே ஈசோஃபேகஸோடு அந்த அகற்றின பகுதியை மற்ற பகுதியை குழாயாக மாற்றி அனஸ்தமோஸ் பண்ண இணைப்பதன் மூலம் நாங்கள் அந்த கண்டினியூவேஷனை செய்யலாம். அதில் பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி செய்யலாம். அதில் முழுமையாக அகற்ற வேண்டிய கட்டம் ஏற்படுமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக அதில் வந்து ஃபீடிங் ஜெஜினோஸ்டமி என்கின்ற ஒரு பிரச்சனை, அந்த இரைப்பைக்கு கொஞ்சம் கீழே சிறுகுடலில் ஒரு டியூப் மூலமாக நீர் ஆகாரங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரியே ஒரு ஃபீடிங் ஜெஜினோஸ்டமியை போட்டு அது நீண்ட காலத்துக்கு அது பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதுதான் ஒருவருடைய இரைப்பை முழுமையாக அகற்ற வேண்டிய அளவுக்கு ஒரு இரைப்பை புற்றுநோய் வருமா இருந்தால் அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்தான். ஆக நாங்கள் நீண்ட காலம் அந்த பேஷண்ட் நாங்கள் உயிரோடு வச்சிருக்கலாம்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் இருக்கும் மட்டும், அவருடைய உயிர் இருக்கும் மட்டும் அவரை ஒரு நோய் பெயின் இல்லாமல் பசி இல்லாமல் ஃபீட் பண்ணி அவருடைய நியூட்ரிஷனை கவனிக்கக்கூடிய மாதிரியான முறைகளை செய்து அதை சொல்ல பலியேட்டிவ் கேர்ன்னு அப்படியான ஒரு நிலைமையில் வச்சுருப்போம். அப்போ இரைப்பை புற்றுநோயின் நாங்கள் என்ன ஸ்டேஜில் அதை டயக்னோஸ் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் அந்த ஆப்ரேட் பண்ணி க்யூரேட்டிவாக யோசிக்கிறத, முழுமையாக நோயை முழுமையாக அகற்றுற மாதிரியான சிகிச்சைக்கு போகிறதா அல்லது பலியேட்டிவ் அதில் ஒரு பிரச்சனையான பகுதியை அகற்றி நாங்கள் அந்த பேஷண்ட்டை உயிரோடு இருக்கும் மட்டும் சப்போர்ட்டிவாக இருந்து அந்த பேஷண்ட்டை கேர் பண்ணி அவரை பார்த்துக்கொள்கிறான்கின்ற பலியேட்டிவ் கேரான்கின்றதை பற்றி டிசைட் பண்ணோம். அப்போ இதில் இந்த இரைப்பை புற்றுநோய் நாம் மற்ற புற்றுநோயை கம்பேர் பண்ணும்போது மிகவும் விரைவாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது, அட்வான்ஸ் பண்ணக்கூடியது, குறுகிய காலத்துக்குள்ளே அதில் மாற்றங்களை உருவாக்கி உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இரைப்பையில் ஏற்படக்கூடிய சிம்டம் பசியின்மை இல்லை இரைப்பை அழற்சி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுமா இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு எண்டோஸ்கோப்போ அல்லது உங்களுடைய வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இது ஒரு சில நாடுகளில், அதாவது கிழக்காசிய ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் அவனுடைய பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கமும் அவருடைய ஜெனட்டிக் மெட்டீரியலாலையும் அவருடைய ஜெனட்டிக்ஸ்லேயும் இருக்குது. அந்த ஜப்பானிய மக்கள்லாம் அந்த இரைப்பை புற்றுநோய் மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் அந்த தகவல் இருக்கிறபடினால அவர்கள் ஸ்க்ரீனிங் செய்து கொண்டு இருப்பினும் சின்ன பிள்ளைகளுக்கு எண்டோஸ்கோப் செய்யணும். ஆனால் எங்கள் நாடுகளில் அந்த இதில் இல்லாண்டும் எங்கள் நாடுகளில் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆட்களில் இளமையில் கூட இரைப்பை புற்றுநோய் ஏற்படலாம். குறிப்பாக ஆல்கஹால், சிகரெட் அல்லது கூட தீய பழக்கங்கள் அல்லது ஈவன் கெஸ்ட்ரைட்டிஸை வரக்கூடிய வாழ்க்கை முறைக்கு போகிறவர்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அல்லது ஸ்கிப் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, அதால் கெஸ்ட்ரைட்டிஸை கூட்டுறது, கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவர் அதை இன்னும் அக்ரவேட் பண்ணக்கூடியமான உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது வாழ்க்கை முறைக்கு போவாராக இருந்தால் அது இரைப்பை புற்றுநோயை உருவாக்கலாம். அப்போ இரைப்பை புற்றுநோயை வராமல் தடுக்கிறதும் அப்படின்னா சிம்டம் இருந்தால் ஏர்லியாக அதை போய்
நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதும் எப்பவும் நல்லமன்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான காரணமாக டாக்டர் கூறியிருந்தது வந்து பேன்க்ரியேட்டிக் கார்சினோமா. அதில் வந்து நாங்கள் இந்த சதை அலர்ச்சி பற்றி நாங்கள் நிறையவே வந்து நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே கதைச்சிருந்தோம். அடுத்ததாக டாக்டர் இந்த சதைய புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரியான புற்றுநோய்கள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன? பேன்க்ரியேட்டிக் கேன்சர் வந்து 2 மெயின் இதை நாங்கள் யோசிக்கலாம். ஒன்று வந்து ஆல்கஹாலால் பேன்க்ரியேட்டைட்டிஸ் வந்து அல்லது ஏதோ ஒரு தொற்றால் பேன்க்ரியேட்டைட்டிஸ் சதை அழற்சி வந்து நீண்டகால சதை அழற்சியின் ஒரு பக்க விளைவாக கேன்சர் ஏற்படலாம். அதில் பிரச்சனை என்ன, நாங்கள் பேன்க்ரியேட்டைட்டிஸை ட்ரீட் பண்ணி கொண்டு கேட்க கேன்சர் வரைக்கும் அதை திருப்பி அதை கேன்சரை கண்டுபிடிக்க சொல்ல நெக்லெக்ட் பண்ணப்படும். இது பேன்க்ரியேட்டைட்டிஸ் தாண்டி இருக்கும்போது திடீரென அவற்ற மாற்றங்கள் சடுதியாக ஏற்படும் போது தான் நாங்கள் யோசிப்போம் இது கேன்சருக்கு போதும். இப்போ எந்த அந்த கேன்சருக்குரிய அந்த டியூமர் மார்க்கர்ஸ் டிஷ்யூ பரிசோதனைகளை செய்து இளைய பரிசோதனை செய்து கண்டுபிடிச்சி போகும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ நாங்கள் லூஸ் பண்ணலாம். ஆனால் பேன்க்ரியேட்டைட்டிஸ் இல்லாமல் ஆல்கோஹால் இல்லாமல் பெண்களில் கூட வரலாம். இது வந்து ஜெனட்டிக்கலாம். பேன்க்ரியேட்டிக் கேன்சர் மிகவும் பரம்பரையில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கட்டாயம் அது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எந்த ஒரு கேன்சரும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குமே தான் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். அப்படி எழுந்தமான ஸ்பான்டேனியஸாக ஸ்பொரடிக்காக வருமா இருந்தால் அது சடுதியாக அந்த வெயிட் லாஸ், பசியின்மை, லாஸ் ஆஃப் appetite, பசி இல்லாததும், உடல் நிறைவு குறைகிறது, டயபெட்டிக் வாரது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் இந்த ஒரு பேஷண்ட் பசி இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறார், டயபெட்டிக்காக வந்துட்டார், அடிக்கடி வயிற்று வலி வருது, அந்த வயிற்று வலி வந்து மிகவும் பாரதூரமான வலியாக இருக்குமான்னு தான் நீங்கள் திங்க் பண்ண வேணும். இது நான் ஆம் ஐ டீலிங் வித் பேன்க்ரியேட்டிக் கேன்சர், ஒரு சதைய புற்றுநோயாக உள்ள நோயாளியத்தை நான் பார்க்குறான்னு சஸ்பெக்ட் பண்ணி சந்தேகித்து உடனடியாக அதுக்குரிய டியூமர் மார்க்கர்ஸ், அந்த என்ன சொல்கிற புற்றுநோய்க்குரிய காட்டக்கூடிய அந்த குருதி மார்க்கர்ஸ் இருக்குது, குருதி பிளட்டில் இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ், மற்றது எம்ஆர்சிபி, இஆர்சிபி ரெண்டு அதை நாங்கள் டெஸ்ட் செய்து கொள்ளலாம், இமேஜிங், அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த செய்து கண்டுபிடிப்பாக இருந்தால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த சதயத்தில் ஏற்படக்கூடிய சதய அழற்சியாக இருக்கலாம், சதய புற்றுநோயாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் என்று போகும்போது அது சத்த சிகிச்சையாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டாலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும்போது கூட உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படலாம். அப்படியே அது ஒரு மேஜர் சர்ஜரி. அப்போ நாங்கள் அதிலேயும் அது ஒரு மிகவும் ஒரு சில சென்டர்ஸில் தான் நாங்கள் செய்யலாம். அது இப்போ இலங்கையில் எல்லா இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு பேன்க்ரியேட்டிக் கேன்சரை நாங்கள் விப்பிள் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது செய்வதற்கு ஆளணி பற்றாக்குறையும் மற்ற ஐசியூ ஃபெசிலிட்டிஸ், அதை ஆப்ரேஷன் பிறகு பராமரிக்கின்ற முறைகள் எங்களுக்கு பற்றாமல் இருக்கலாம். அப்போ இலங்கையிலேயே ஒவ்வொரு குறிப்பிட்ட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அப்படியான சர்ஜரியை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. மற்ற இடங்களில் இப்போ அந்த F4 ஒரு ஆளுக்கு ஒரு இடத்தை ஏற்பட்டு நாங்கள் F4 டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணிவிடும். கொழும்பில்னா கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டல் அல்லது கழுபோவில் அல்லது ஜெவந்தபுரம் அப்படியான ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணி செய்வோம். கண்டியில் கண்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ எந்த ஒரு மாவட்டமும் மாகாணமாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல வேண்டிய நீங்கள் அவேர்னஸ் இருக்க வேணும். இப்படி ஒரு பிரச்சனை வரமா இருந்தால் இது அட்வான்ஸாக போகமா இருந்தால், அந்த நோயின் முத்தின நிலைமைக்கு போகமா இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு ஈவன் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம். சில வேளை வைத்திய முறைகளால் நாங்கள் வின் பண்ண முடியாமல் போகலாம். உங்களை நாங்கள் இது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் இப்படி மருந்து எடுத்து பெயின் கில்லர் எடுத்து ஆளை கடைசி காலம் மட்டும் சுகமாக வச்சுருங்கோ என்று தான் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு போ. அப்போ பேன்க்ரியேட்டிக் கேன்சர், பேன்க்ரியேட்டைட்டிஸ்ன்ற விஷயத்தை வராமல் தடுக்கிறதும் ஏர்லியாக வந்தோடனே போய் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது டாக்டர் இந்த பேன்க்ரியேட்டிக் கேன்சர் பற்றி கதைத்ததும், அடுத்ததாக வந்து இரைப்பை புற்றுநோய் பற்றியும் விளக்கமாக கதைத்திருந்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புற்றுநோய் தான் வந்து ஈரல் புற்றுநோய். ஈரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு கூட மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக ஏற்படுவது தான் வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பசியின்மை. எனவே இந்த ஈரல் புற்றுநோய் அதே ஒரு நபருக்கு வருகின்றது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கதைக்க காத்திருக்கிறோம். இனி ஈரல் புற்றுநோய் பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். எனவே இந்த ஈரல் புற்றுநோய் பற்றியும் அதற்கான அறிகுறிகள் பற்றியும் கதைப்போம். அதில் வந்து நான் இந்த பசியின்மைக்கும் ஈரல் புற்றுநோய்னு பார்க்காமல் ஈரல் புற்றுநோயும்
பசியின்மையை உண்டாக்கும். ஈரலில் வேறு புற்றுநோயிலிருந்து வந்து தொற்றாலையும், அதாவது மெட்டாஸ்டேட்டிஸ், வேறு இடத்துல இருக்கிற ஒரு ப்ரைமரி கேன்சர், முதல் சொன்ன மாதிரி ஈசோஃபேகஸில் வரக்கூடிய கேன்சர் ஸ்ப்ரெட் பண்ணி லிவரில் டிபாசிட் பண்ணாலும் பசியின்மை வரலாம். அப்போ இதில் ரெண்டுக்கும் ரெண்டு விதமான இப்போ வேறு இடத்துல இருக்கிற கேன்சர், இப்போ குடலில் பெருங்குடலில் இருக்கிற கேன்சர் அல்லது ரெக்டல் கேன்சர், மலக்குடல் புற்றுநோய் அல்லது ஈசோஃபேகஸ் புற்றுநோய் வந்து ஈரலுக்கு பரவின படியினால் வரக்கூடிய பசியின்மைங்கிறது மிகவும் அட்வான்ஸ் கேன்சர். அது அப்போ ஒரு ஈரலுக்கு வேறு இருந்த பரவினதால் வர ஒரு அட்வான்ஸ் காசினோமாவால் புற்றுநோயால் வரக்கூடிய பசியின்மைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறன்றது அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். ஆனால் லிவரில் வரக்கூடிய ஹெப்படோமா, லிவரில் வரக்கூடிய புற்றுநோய் ஆல் பசியின்மை ஏற்படுமா இருந்தால் அந்த லிவருடைய புற்றுநோய் இருக்கிற இடத்துல லிவரில் நாங்கள் 8 பிரிவுகளாக பிரிக்கலாம். லிவருடைய அனட்டமியை நாங்கள் பிரித்தோம்னா லிவர் வலது இடது சோனைன்னு பிரித்து அந்த ஒவ்வொரு சோனைகளையும் எங்களுடைய சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் அந்த அதுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற வச்சு நாங்கள் பிரிச்சிருக்கலாம். 1 2 3 4 8 பகுதிகளாக பிரிச்சிருக்கலாம். அந்த எந்த இடத்துல இருக்கின்றதை வச்சு அந்த பகுதியை மட்டும் இப்போ நாங்கள் லிவரை ரிசெக்ட் பண்ணி அகற்றி அதை ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ ப்ரைமரி லிவர் கேன்சர்னு சொன்னால் லிவரில் வந்த முதலாவதாக லிவர்லேயே கேன்சர் ஏற்பட்டு லிவர் ஹெப்படோமாவாக இருக்குமா இருந்தால் அது ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு லிவர் கேன்சராக இருக்குமா இருந்தால் அந்த லிவர்ன்ற அந்த கேன்சர் பகுதியை அகற்றுவதன் மூலம் லிவர் கேன்சருன்ற அந்த பசியின்மை அந்த தாக்கங்களை நிப்பாட்டலாம். ஆனால் லிவரில் வரக்கூடிய கேன்சர் வந்து அந்த லிவருக்கு வரக்கூடிய முக்கியமான குருதி குழாய்களுக்கு அருகில் அல்லது இன்னொப்பரபிளாக இருக்குமா இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனையான விஷயத்தை ஏற்படலாம். அதுக்கு நாங்கள் மேற்கொண்ட ஆப்ரேஷன் அல்லாமல் கீமோதெரப்பி அல்லது ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி மூலம், அதாவது சர்ஜரி அல்லாத புற்றுநோய்க்குரிய மருந்துகள் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த பேஷண்ட்டை ஒரு சடுதியாக அவருக்கு உயிராபத்தோ அல்லது பிரச்சனை ஏற்படாமல் அவரை கொஞ்சம் நீண்ட காலம் அவரை உயிரோடு வைக்கக்கூடிய மாதிரியான நிலைமைக்கு கொண்டு செல்லலாம். அப்போ உங்களுக்கு விளங்குது இதில் வந்தேன்னா அந்த லிவரில் வரக்கூடிய கேன்சர், லிவர் கண்டிஷன், பேங்க்ரியஸ் அதில் வரக்கூடிய கண்டிஷன், ஈவன் ஸ்டொமக்கில் வரக்கூடியது சர்ஜிக்கலாகவும் ஒரு சேலஞ்சான இடங்கள் தான். நாங்கள் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கும் அவர்கள் ஏர்லி ஸ்டேஜில் ஆப்ரபிளாக இருந்தால் தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து என்ன அதில் சில மிக வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எங்களுடைய பெருநாடி, மற்ற பெருநாளம், கீழ்பெருநாளம், எங்களுடைய வயிற்றறையில் போகக்கூடிய பெருநாடி, இதுகளோட மிகவும் அண்மையாக தொடர்பில் இருக்கிறபடினால இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் அல்லது டிசீஸ் வந்து அந்த பெருநாடி பெருநாளங்களுக்கு விலகி அதை டேமேஜ் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணலுமெண்டாத்தான் நாங்கள் ஆப்ரேஷனுக்கு போவோம். இது ஆப்ரபிளாக இல்லையான்றதை நாங்கள் அந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனில் டிசைட் பண்ணி தான் நாங்கள் போவோம். அப்போ ஒரு ஆளுக்கு இன்னொப்ரபிள் டியூமர்னு சொன்னால் ஆப்ரேட் பண்ண முடியாத அளவில் அது மிகவும் அந்த வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸோடு எல்லாம் கிட்டவாக இருக்குமான்னு அது அந்த ப்ரோக்னோசிஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கும். அப்போ எப்போவும் ஒரு டியூமர் அல்ல ஒரு கேன்சர் அல்ல ஒரு டிசீஸான ஒரு உறுப்பை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றுவமாக இருந்தால் அதிൻ്റെ ப்ரோக்னோசிஸ் வந்து நல்ல. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கேன்சருக்குரிய கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஏற்றி அந்த கேன்சரை முழுமையாக இல்லாட்டும் அதிൻ്റെ பெரும்பகுதியை நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய இருக்கும். அப்போ எல்லாம் இந்த நீங்கள் அந்த பேஷண்ட் வந்து சேரும்போது அந்த பேஷண்ட்டில் அந்த கேன்சர் இருக்கிற ஸ்டேஜை வச்சு தான் நாங்கள் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டையும் டிசைட் பண்ணலாம், பேஷண்ட்டை ஃப்யூச்சரும் டிசைட் பண்ணப்படும். பேஷண்ட் உயிரோடு இருக்கிற காலம், பேஷண்ட் முழுமையாக இந்த நோயிலேருந்து விடுபட வேற இல்லைன்றது அவர் வரும்போது பேஷண்ட் வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிற அந்த பேஷண்ட்டில் கேன்சர் ஸ்டேஜை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அதாவது எவ்வளவு தூரம் அவர்கள் வந்து விரைவாக ஒரு வைத்திய நிபுணரை வந்து பார்க்கிறாரோ அவ்வளவு தூரம் வந்து அவர்களுக்கான சிகிச்சை முறைகளும் கூட பயனளிக்கக்கூடிய ஒரு விதத்திலே வந்து அமைந்திருக்கும். எனவே டாக்டர், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக இந்த புற்றுநோய் விடயங்களில் வந்து வருமுன் காப்பது தான் வந்து மிக சிறந்த விடயமாக இருக்கும். அப்படியும் இல்லை என்றால் வந்து வந்த பின்னும் கூட மிகவும் விரைவாக அதனை வந்து நாங்களே அறிந்து கொண்டு அந்த அறிகுறிகளை வந்து தெரிந்து கொண்டு ஒரு வைத்திய நிபுணரை வந்து காணுவது தான் வந்து மிக சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த பசியின்மை போன்ற பிரச்சனைகளோடு வருகிற நபர்களுக்கு டாக்டர் கூறக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன? அது நாங்கள் அறிவுரை பார்க்க நீங்கள் முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த காரணங்களை வடிவாக நீங்கள் விளங்கி கொண்டீங்களா, அதுக்கு தான் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள்
எந்த ஒரு டிசீஸோ எந்த ஒரு அறிகுறியை எடுத்தாலும் நோயோ அல்லது நோய் அறிகுறியை எடுத்தாலும் நாங்கள் அதுக்குரிய காரணம் என்னங்கிறத நாங்கள் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிடுவோம். அப்போ அதில் நீங்கள் யோசிக்க வேணும், இது வந்து ஒரு குறுகிய கால பிரச்சனையா நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைன்னு யோசிக்க வேணும். அப்போ குறுகிய காலத்துக்கு வந்த பிரச்சனைன்னா அதுக்குரிய காரணம் தெரியுமென்னா அந்த காரணத்தை நீங்களாகவே நிவர்த்தி செய்வீங்களா இருந்த ஏதோ ஒரு காரணத்தால் தான் எனக்கு பசி இல்லாமல் இருக்குன்னு உங்களுக்கே விளங்கி கொள்வீங்களா, இந்த மாத்திரை இந்த வைரல் காய்ச்சல் வந்தது அல்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நான் இன்னென்ன சாப்பாடோ அல்லது தீய பழக்கங்களோ ஏதோ எடுத்ததால் அல்லது மருந்து ஏதோ உங்களுக்கு பசியின்மைன்னு சொன்னால் அதை தவிர்த்து அதிலேருந்து விடுபட்டு வரும்போது உங்களுக்கு திருப்பி பசி வருகிறது திருப்பி சாப்பிடுங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு காரணம் தெரியாமல் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சடுதியாக உங்களுக்கு பசி இல்லாமல் வளமையாக சாப்பிட்ற சாப்பாடுகளில் விருப்பம் இல்லாமல் வர தன்மை கூடி அதால் உங்களுக்கு உடல் பருமன் குறைந்து நிறை குறைந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் மாற்றங்கள் ஏற்பட்டு சோர்வுகள் தளர்வுகள் ஏற்படுமா இருந்தால் உடனடியாக நீங்கள் வைத்திய ஆலோசனை எடுக்க வேணும். அது முதலாவது விஷயம். மற்றது நான் முதல் சொன்ன மாதிரி பசியின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சில தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், சில பேர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் டயபெட்டிக்குரிய நீரிழிவு மருந்து மாத்திரை எடுக்கிறது கட்டாயம் எடுக்க வேண்டியது, கொலஸ்ட்ரால் உள்ளவர் எடுக்க வேண்டியது அது கட்டாயம் எடுக்க வேணும். ஆனால் சில பேர் ஒரு வரப்போது எனக்கு இப்படி வருமென்னு சொல்லி சில பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது, நித்திரை தூக்க மாத்திரை எடுக்கிறது, ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி ஸ்ட்ரெஸ் ஆகி அது ஒரு டிப்ரெஷன்னு சொல்லி அதுக்கு போய் மருந்து எடுத்து அல்லது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பிரச்சனையை போய் சொல்லும்போது அவர் சிலவளை என்னிட வந்துட்டார் கட்டாயத்துக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லாட்டில் அவருக்கு மென்டலி ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அந்த பேஷண்ட் திருப்தி அடைய மாட்டோம். அப்போ நீங்கள் சின்ன பிரச்சனையை பெருப்பிச்சு போய்க்கு அதால் வரக்கூடிய அதே அடிக்கடி போய் அதே மருந்து எடுக்கிறது அல்லது டாக்டர் முந்தி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை திருப்பி நீங்கள் ஆலோசனை இல்லாமல் திருப்பி எடுக்கிறது, அப்படியான பிரச்சனைகளாலையும் நீங்கள் தேவையில்லாம் பசியின்மையை உருவாக்கலாம். அப்படியான இதற்கு போக வேணும். அதில் வடிவாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பசி இல்லை எனக்கு கொஞ்சம் பசி குறைவாக இருக்கிற நீங்கள் செல்ஃப் உங்களாகவே நீங்கள் ஆலோசித்து பார்க்க வேணும் என்ன காரணமாக இருக்கும். நான் எனக்கு கூடுதலாக நித்திரை முழித்து வேலை செய்து அப்படின்னாலும் பசி இல்லாத தன்மைகள் வரலாம். சில பேருக்கு பசிக்காது அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் அந்த ஒரே தூக்கத்தில் இருப்பினும். அப்போ அப்படியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றது ஆல்கஹால் சிகரெட் அது ரெண்டும், அதில் குறிப்பாக ஆல்கஹால் நீங்கள் அதுக்கு அடிமையாகி அதை பழக்கப்பட்டு வந்தால் உங்களுடைய பசியின்மை അതിൻ്റെ കൺസീക്വൻസ് ഗസ്ട്രൈറ്റിസ് இப்போ வந்து இரைப்பை புற்றுநோய் இரைப்பை புண் அதுக்கு அப்புறம் இரைப்பை புற்றுநோய் அப்படியான நீங்கள் அந்த சீக்வன்ஸுக்கு போய் மாட்டுப்படுவீங்க. அப்போ அதுகளை தீய பழக்கங்களில் விடுபட வேணும், பழக்கம் இருந்தால் விடுபட வேணும், புதிதாக பழகாமல் இருக்கிற நல்லம். மற்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு பசியின்மை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சொல்லுங்கள் இது பிரச்சனையான விஷயம் உங்களுக்கு நாங்கள் இங்கே இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுவோம்னா சில பேர் அவாய்ட் பண்ணுறாது. டாக்டர் நீங்கள் அது தாங்க நாங்கள் அதை பார்த்து செய்வோம்ண்டு நீங்கள் போகிற ஜிபியாக இருக்கலாம், வேறு நீங்கள் போகிற டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அது எண்டோஸ்கோப்போ ஏதோ இல்லை, அவர்கள் அதுக்காக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அல்ல ஒரு சர்ஜன்ட்டு அல்லது ஒரு மாகாண ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லியிருக்க அதை போகாமல் அவாய்ட் பண்ணுறது பெரிய அது முக்கியத்துவம் இல்லைன்றதை விளங்காமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததால் உங்களுக்கு விளங்கும் பசியின்மைன்ற சிக்னிஃபிகண்டான பிரச்சனை அது வந்து ஒரு பாரதூரமான நோயின் அறிகுறியாக இருக்குமென்றது விளங்கி கொண்டிருப்பீங்க. அப்போ அந்த அறிவுரையை பின்பற்றணும். ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்லுவார் இருந்தால் கட்டாயம் அது மேற்கொண்டு வேறு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த எண்டோஸ்கோப் செய்யணும். மற்றது எண்டோஸ்கோப் செய்ய சொன்னால் அதை ரிஃப்யூஸ் பண்ணுறது. மற்றது சில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி ரீஅசஸ்மெண்ட் வரைக்கும் அது கிளினிக் ஃபாலோஅப்பு போகிறீங்களா. அப்போ அப்படியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஜெனட்டிக்கலாக இருக்குது கேன்சர் வேறு அது நாங்கள் தவிர்க்க முடியாது, அது நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் நீங்கள் தவிர்த்து கொள்ள விஷயங்கள். மற்றது இன்ஃபெக்ஷன் நியூட்ரிஷன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் சத்துள்ள நீங்கள் சாப்பிடும்போது என்ன உணவு இருந்துறீங்கன்றதை பார்த்து அதில் ஏதாவது போசனை இருக்கா, இது போசனை இல்லாத வாய் ருசிக்கு சாப்பிட்றேன்னா உடலுக்கு நலத்துக்கு சாப்பிட்றேன்னு பார்த்துக்கொள்ள வேணும். ருசிக்கு சாப்பிட்றது எப்பாலும் இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்காக வாழ்க்கையில் அதுலேயும்
உணவிலேயும் ஒரு நீங்கள் கழிப்பு இருக்க தான் வேணும். அது எந்த நாளும் அந்த கழிப்பை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் பிற்பகுதியில் நீங்கள் கழிப்பு இல்லாமல் இருக்க வேண்டி வரும். ஆனப்படினால அப்படியான சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறை கடைப்பிடித்து வைத்திய ஆலோசனைகளையும் தேவையான எடுத்து அந்த ஃபாலோஅப்பில் இருப்பீங்களா இருந்தால் இந்த பசியின்மையால் வரக்கூடிய பாரதூரமான சில டிசீஸை எளியாக கண்டுபிடிக்கலாம். இருக்கிற வசதியை வச்சு நாங்கள் அதை முழுமையாக கியூர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்று நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பசியின்மை மற்றும் அதற்கான மிக முக்கியமான நோய்களை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். இதனை பற்றி இன்னும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், இன்றைய நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பசியின்மைக்கான மிக முக்கியமான காரணங்களை பற்றி நிறைய பொதுவான விடயங்களை நமக்காக கூறி தந்தமைக்காக நமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.